நடு ரோட்லேயே கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் இடிச்சிட்டு நிற்காம போயிடுச்சு. அந்த பொண்ணை இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழித்து தலைவர் தளபதிக்கு தெரிய வந்தது அந்த பொண்ணு இதுமாரி ஆக்சிடென்ட் ஆகி. என்னை கூப்பிட்டு உடனே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அது என்ன அவங்க எங்க அண்ணன் தான்பா. என்ன பேசுனீங்க பாக்கலையா அண்ணன் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணுது காட்டு இந்த பாரு. இது நாங்க ஒண்டி பாக்கணும் இல்லைங்க, உங்களுக்கும் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார். ஒரு 3 நாள் ஆகுது அந்த பொண்ணு இங்கே அட்மிட் பண்ணி. யாருன்னு எங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய வசதி இல்லை சார், அதனால் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. எப்படி மேடம் டாக்டர் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் அது 5 நாள்லேயும் சரியாகலாம், 5 வருஷமும் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம், அவங்கள நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி இட்டுன்னு போயிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பணம் கட்டணும் அப்படின்னாங்க. சரி தலைவர் தான் கட்ட போகிறாருன்னு எவ்வளோன்னு பணம் சொன்னாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு பணத்தை கட்டிட்டோம். கட்டினோடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டோடனே ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணை இட்டுக்குன்னு போயிட்டாங்க. டக்குன்னு அந்த ஆம்புலன்ஸுன்னு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போன உடனே திருப்பி அவங்க அப்பா மட்டும் என்கிட்ட வந்தார். வந்துட்டு இது மாதிரி கோச்சிக்காமா நான் ஒன்று கேட்கலாமான்னாரு. என்னான்னு. ஒன்றும் இல்லை, என் வீடு குடிசை வீடு திருநெல்வேலியில், என் பொண்ணு இட்டுன்னு போய் அங்கே வச்சுக்க முடியாதுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது போய் வச்சுக்கணும், அவங்கள அட்மிட் அங்கே பண்ணிட்டீங்கன்னா நான் வாடகை இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் பொண்ணு இட்டுக்கிறேன்னாங்க. ஏங்க நீங்கள் இதை முதலே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க அப்பா சொன்னார், நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல, அதனால உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தலைவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் அப்படி இது பண்ணோம் அப்படின்னாரு. சொன்ன உடனேயே நான் தலைவர்கிட்ட சொன்னேன், ஏன் அதே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கலாமே, ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் அவங்க திருநெல்வேலியில் அவங்களுடைய சொந்தக்கார யாரோ ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாராம், அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்கன்னு. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது கொண்டுன்னு போயிட்டு நீ சொல்லிடுன்னாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணை அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணி 15வது நாள் அந்த பொண்ணு நன்றாக கண்முழித்து இன்று நன்றாக இருக்கிறது. அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் நிறைய செஞ்சிருக்காரு. இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியும். எங்க அண்ணன் அவர் ஊழல் பணத்துல உதவி செய்யல, அவருடைய உழைப்பு காசுல மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இருந்தா அந்த கல்யாணத்துக்கு பத்திரிகைன்னா அண்ணனை பார்த்துட்டு தான் உங்களாலதான் நான் உயிரோட இருக்கேன். ஷூட்டிங்ல இருந்து அவரே கார் ஓட்டின்னு அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. 10 மாசம் 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இடத்துக்கு வந்தாங்க. வந்தோடனே அண்ணா நீ தெரியுதா நிச்சு, சொல்லுமா என்னம்மான்னு. அண்ணா எனக்கு கல்யாணம் அப்படின்னுச்சு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா அண்ணன் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் இல்லைம்மா அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வந்த பிறகு நான் சொல்கிறேன் நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு போகணும், உங்களுக்கு இந்த அண்ணன் பத்திரிக்கை இருந்துச்சு, தலைவரை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகணும். இல்லைம்மா வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிற உயிரோட மறுஜென்மம் எடுத்திருக்கிறேன்னா அது தலைவர் தளபதியால் தான். அவரை பார்க்காம நான் ஆசீர்வாதம் வாங்காமல் நான் போக மாட்டேன்னு நினச்சி நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அப்படின்னு சொன்ன உடனே அவரே இரவோடாக ஆந்திராவில் இருந்தார். அவரே தனியாக காரை ஓட்டின்னு அந்த பொண்ணை ஆசீர்வதித்து பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைத்தவர் தான் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர் சொல்லிதான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி எங்க அண்ணா நிறைய உதவி செஞ்சிருக்காரு.